இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே பார்டர் காஸ்கட் டிராஃபி தொடர் வந்து நடந்துட்டு வருது. இதில் முதல்ல 3 டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. அதில் 2 பேரும் தலா ஒரு டெஸ்ட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு டெஸ்ட் வந்து டிராவாச்சு. அதனால் தொடர் வந்து 3 டெஸ்ட்டோட முடிவில் 1-1 அப்படின்னு சமநிலையில் இருக்குது. இதை தொடர்ந்து தொடரை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான டெஸ்டான 4வது டெஸ்ட் மெல்போர்ன் நகரில் பாக்ஸிங் டே டெஸ்ட்டாக ஆரம்பமாச்சு. அதுக்கு முன்னாடி 2 அணிகள்லையும் என்ன மாற்றம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மெக்ஸ்வீனிக்கு பதிலாக 19 வயசு இளம் பிளேயர் கான்ஸ்டாஸை வந்து எடுத்திருந்தாங்க. அதே நேரம் இந்தியாவில் சரியாக ஆடாத சுப்மான் கில்லுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தரை எடுத்திருந்தாங்க. இதுதான் 2 அணியிலையும் பண்ணப்பட்ட ஒரு மாற்றம். சரி, இதில் வந்து டாஸ் வந்து வழக்கம் போல் ரோஹித் சர்மா தோத்துட்டாப்புல. டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா பேட்டிங்கை எடுத்துட்டாங்க. இறங்கி அட்டகாசம் ஆடினாங்க. ஓப்பனிங்கில் கான்ஸ்டாஸ் வந்து புது பிளேயர் மாதிரியே தெரியலைங்க. அதுலேயும் ஒரு சம்பவம் பண்ணிவிட்டாப்புல. என்ன அப்படின்னா, நம்ம நம்பர் 1 பவுலர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னு பார்த்தா ஜஸ்பிரீத் பும்ரா தான். அந்த பும்ரா ஓவரை மனுஷன் குறி வச்சு அடித்து துவச்சிட்டாங்க. ஒரு ஓவரில் 18 ரன்னு, ஒரு ஓவரில் 16 ரன்னு, 2 ஓவரில் 34 ரன்கள் அடித்தது எல்லாரையும் அப்படி வியப்பாக பார்க்க வச்சிருச்சு. அதுலேயும் ஆஸ்திரேலியா ரசிகர்லாம் கொண்டாட்ட மனநிலைக்கே போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஜஸ்பிரீத் பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா முன்னணி பேட்ஸ்மேன்களே பயந்து நடுங்கிறாங்க. அதுதான் இருக்கிற நிலவரம். ஆனால் 19 வயசே ஆன இளம் பிளேயர், இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, அறிமுக போட்டியிலேயே பும்ராவை அடித்து துவைச்சதை ஆஸ்திரேலியா பிளேயர் எல்லாம் வந்து கொண்டாடி தீர்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ஆரம்பத்திலேயே கோன்ஸ்டாஸ் வந்து 65 பாலுக்கு 60 ரன்கள் அடித்து ரவீந்திர ஜடேஜாவோட சுழல் அவுட் ஆகி போகிறாப்புல. அதை தொடர்ந்து நம்மால் உஸ்மான் கவாஜா 57, அவர் ஒரு 50 அடிச்சுட்டு போகிறாப்புல. லபுசேன் வந்து 72 ரன்கள் அடிச்சுட்டு போக, ஸ்மித் வந்து 68 ரன்களோட களத்தில் நிற்கிறாப்புல. இறுதியாக 311 ரன்களை அடித்து 6 விக்கெட்டுகளை ஆஸ்திரேலியா இழந்திருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னா, 237 ரன்னுக்கு 2 விக்கெட்டுகள்லேருந்து பலமான நிலையில் இருந்தாங்க. ஃபுல்லாக ஆட்டத்தை ஃபுல்லாக ஆஸ்திரேலியா கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அந்த நேரத்தில் வரிசையாக ஒரு 3 விக்கெட்டை ஜஸ்பிரீத் பும்ரா வந்து, அதுலேயும் ஜஸ்பிரீத் பும்ரா அந்த ஹெட்டு வந்து எப்பயுமே தலைவலியாக இருப்பாப்புல. இந்த 3 டெஸ்ட்டில் ஒட்டு மொத்தமாக ஆஸ்திரேலியா பிளேயர்கள் வந்து 410 ரன்கள் அடிச்சிருக்காங்க, எல்லா பிளேயரும் சேர்த்து. ஆனால் நம்ம ஹெட்டு மட்டும் வந்து 409 ரன்கள், ஒரே ஆள் 409 ரன்கள் அடிச்சிருக்காப்புல. மற்ற எல்லா பிளேயரும் 410 ரன்கள் அடிச்சிருக்காங்க. இதிலிருந்தே ஹெட்டோட ஃபார்மை நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவுக்கு பெரிய தலைவலியாக இருந்ததும் இந்த ஹெட்டு தான். ஹெட்டு ஆடாமல் டக் அவுட் ஆனது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய நிம்மதி. வந்து 7 பால் சந்தித்து ரன்னே அடிக்காமல் பும்ராவுடைய ஒரு ஸ்விங்கில் ஸ்டிக்கு தெறிக்க அவுட் ஆகி போனது இந்திய ரசிகர்களுக்கு ஒரு பேரானந்தமாக ஒரு கொண்டாட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஹெட்டை தவிர மற்ற 50 பேர் விளாண்டுவிட்டாங்க. அதுதான் அங்கே பிரச்சனை. அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க, ஓப்பனிங் 2 பேரும் 50 அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது நிச்சயமாக ஆஸ்திரேலியா டீம் ஜெயிச்சிரும் அப்படின்னு வேறு ஒரு கருத்து கணிப்பை சொல்லி நம்மளை பதப்பதைக்க வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 9 முறை வந்து ஓப்பனர் 2 பேரும் 50 அடித்து 9 போட்டிகளில் ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு எதிராக ஜெயிச்சிருக்காங்க. 100% ஜெயிச்சிருக்காங்க. ஓப்பனிங் 2 பேரும் 50 அடிச்சிட்டாங்கன்னா அவங்க அந்த மேட்சை கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறதான் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கருத்து கணிப்பு. அதனால் இப்போவும் அது லேசாக நமக்கு ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுதுன்னு சொல்லலாம். 311 ரன்கள் அடிச்சிருக்காங்க, 6 விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க. ஸ்மித் வந்து 68 ரன்கள் அடித்து களத்தில் நிற்காப்புல. அதோட கேப்டன் கமின்ஸும் வந்து 8 ரன்களோட உள்ளே நிற்கிறாப்பு. ஒரே ஆறுதல், மார்ஸ் 4 ரன்கள் அவுட் ஆனதும் ஹெட்டு வந்து டக் அவுட் ஆனதும் தான் இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரே ஆறுதல். மற்றபடி வந்து கேம் வந்து டோட்டலாக கைவிட்டு போன கேம் வந்து ஒரு 3 விக்கெட்டை குயிக்காக எடுத்ததுனால ஓரளவு இந்தியா கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நாளைய தினம் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இந்தியா இன்னும் ஒரு 10-20 ரன்னுக்குள்ளே மிச்சம் ஒரு 4 விக்கெட்டுகளை எடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்தியா ஒரு நல்ல ஸ்கோர் அடித்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபைட் பேக்காக இருக்கும். அப்படி இல்லை, அவங்க இன்னமும் ரன்களை அடிக்க விட்டு இந்தியாவுடைய பேட்டிங்கும் சொல்ல முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட்டும் கஷ்டம்தான். இந்த டெஸ்ட்டு தோத்தாங்க அப்படின்னா அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கும் போக முடியாது அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த போட்டியை பொறுத்தவரைக்கும் முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விராட் கோலி கோன்ஸ்டாஸ் மோதல் தாங்க. விராட் கோலிக்கு இது தேவையில்லாத வேலை. என்னை கேட்டால் விராட் கோலி வந்து எவ்வளவு ஒரு பெரிய ஆள், என்ன மாதிரியான ஒரு ரெக்கார்டுக்கு சொந்தக்காரன், எவ்வளோ வருஷமாக ஒரு கிரிக்கெட் ஆடுறாப்புல, என்ன ஒரு நன்மதிப்பு ஒரு பெருமதிப்பில் இருக்காப்புல.
இந்த விராட் கோலி போய் இன்னைக்கு அறிமுகமான சின்ன பையன் அந்த கோன்ஸ்டாஸ்ட்டை போய் மோதலாமா? அது வாலண்டியராக போய், அது வீடியோ பார்த்தாலே நமக்கே தெரியுது. அது பர்பஸாக கோன்ஸ்டாஸ் நடந்து வரும்போது கோலி இந்த சைடு போயிட்டு இருக்காப்புல, அப்படி போய் வேணும்னே இடிக்கிறான் மனுஷன். இது கோலியோடைய தரத்துக்கு இது சரியில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது தேவையில்லாத விஷயம். இந்த மோதல் மோதிட்டும் போனது இல்லாமல் அப்புறம் 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் வேறு நடக்குது. தவறு கோலி மேலே தான், அது பார்த்தோன்னே தெரியுது. ஆஸ்திரேலியா கமாண்டேட்டர் ஃபுல்லாக கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கோலி வேணும்னே பண்ணாப்புல, கோலியை ஒரு போட்டி ஆட விடக்கூடாது அப்படி இப்படின்னு மைக்கேல் கிளார்க், ரிக்கி பாண்டிங்லாம் அப்படி சவுண்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரசிகர்களும் போட்டு சவுண்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆஸ்திரேலியா ரசிகர்களும். கடைசியாக கோலி ஒத்துக்கிட்டாப்புல, இது என்னுடைய மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லி. அது பெருந்தன்மையாக இருக்கலாம், ஆனால் அதை செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு தான் கோலியோடைய சம்பளத்திலிருந்து 20% பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு டிமெரிட் புள்ளி வேற கொடுத்துருக்காங்க. வருஷத்தில் 4 டிமெரிட் புள்ளி வாங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் அல்லது 2 T20 அல்லது 2 ஒரு நாள் போட்டிகளோ விளையாட முடியாமல் போயிடும். அதனால் இதோட போச்சே அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட வேண்டியதான். கோலி இந்த மாதிரி ஆட்டிடியூட் தேவையில்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். நாளைய 2வது தினத்தில் இந்தியா சிறப்பாக ஆடி ரன்களை குவிப்பாங்க. ஆஸ்திரேலியாவை இன்னும் ஒரு 10-30 ரன்களுக்குள்ளே ஆல் அவுட் ஆகி நல்ல ரன்களை குவிச்சு லீட் எடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். நாளைய போட்டியை நாளைக்கு பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.